வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் எம்சிக்குள்ள நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சன் பிளாக் விடோ போட்டு தள்ளிட்ட அப்புறம் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? டக்குனு அங்கிருந்து கிளம்பி அப்படியே டிசிக்குள்ள வந்து சேர்ந்துருக்காங்க. எஸ், இப்போதைக்கு நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சன் பார்த்தீங்கன்னா இந்த பேட்மேன் படத்தில் கேஸ்ட் பண்ணியிருக்காங்களா? இது 2-3 நாளாக ரூமராக தான் சுத்திட்டு இருந்துச்சு. பட் இப்போதைக்கு அஃபிஷியல் மிகப்பெரிய வெப்சைட்ஸ் லைக் இந்த டெட்லைன் அண்ட் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் அவங்க என்ன ரோல் ப்ளே பண்ண போறாங்கன்னு சொல்லி அதை பற்றின ஒரு சின்ன ஹிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி பேட்மேன் 2 இருக்க போறதுல போல வித்தியாசமான ஒரு பாதையில் போக போறான்னு நினைக்கிற மேட் ரீவ்ஸ் இந்த படத்துக்கான ஷூட்டிங் அடுத்த மாதம் ஆரம்பிக்க போறதை இப்போதைக்கு அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலா பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் தான் ஷூட் பண்ணுறதா இருந்திருக்கு. பட் இப்போதைக்கு கொஞ்சம் ஏர்லியா ஜனவரி மாசமே கிளாஸ்கோல வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். கிளாஸ்கோல தான் இப்போ லேட்டஸ்ட் நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு அந்த ஷூட்டிங் போச்சு. ஞாபகம் இருக்கா? பேட்மேன் 2 அந்த ஷூட்டிங்கும் அடுத்த மாசம் ஆரம்பிச்சு 2027 எப்படி இந்த படத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மும்மரமான ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகியிருக்காரு மேட் ரீவ்ஸ். ஸ்கிரிப்டை முடிச்சிட்டாராங்க, நல்ல விஷயம். அதை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான லீக்ஸுமே கிடைச்சிருக்கு. எதை நோக்கி இந்த பேட்மேன் 2 போகுது, என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறத மொத்தமா பார்த்துருவோமா? அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிட்ட போயிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த படத்தில் நம்ம கேட் வுமன் வர போறதுல ஜோய் கிராவிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்க போறதுங்கிறத அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேட் ரீவ்ஸ் சில இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ கேட் வுமனுக்கு தனியாக சீரிஸ் வருமோ என்னமோ தெரியலங்க. பட் இந்த படத்தில் கேட் வுமன் வரப்போறது கிடையாது. காத்தம் தனிக்கடியில் முழுகின உடனே வர்த்தாமாமின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி பிளட் ஹெவனுக்கு போயிருப்பாங்க. ஸோ பாசிபிள் எனக்கு தெரிஞ்சு இந்த கேட் வுமன் அண்ட் நம்ம நைட் விங்கை பேஸ் பண்ண ஏதாவது ஒரு தனி சீரிஸ் வரலாம், பொறுத்தது பார்ப்போம். அதை தொடர்ந்து பென்குயின் சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காத்தம் அந்த தனி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு ஸ்னோவை நோக்கி, அதாவது பனி நிறைந்த அந்த இயர் எண்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்கிருந்து தான் கதை கண்டினியூ ஆக போறதுன்னு சொல்லி ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பென்குயின் சீரிஸோட கண்டினியூஷனாக தான் நீங்கள் பேட்மேன் 2 பார்க்க போறீங்க. அண்ட் பென்குயினுமே இந்த படத்தில் அப்பே இறக்க போறதுமே அஃபிஷியலாக காலின் ஃபெர்லே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் அவர் ஒன் ஆஃப் த வில்லனா திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த படம் ஒரு கிறிஸ்மஸ் அண்ட் ஸ்னோ டைம்ல நடக்கிற சமயத்தில் பாசிபிளி மிஸ்டர் ஃப்ரீஸ் தான் வில்லனா வருவாருன்னு சொல்லி ரொம்ப நாளாக ரூமர் சுத்திட்டு இருந்துச்சு. பட் அப்படி கிடையாதாங்க. கம்ப்ளீட்டாக வேற ஒரு பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் போக ஆசைப்படுறாரு போல. ரொம்ப நாளாக யார் வில்லனா இருக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சன் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் மிகப்பெரிய வெப்சைட்ஸ் நம்ம டெட்லைன் அண்ட் வெரைட்டி வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் இது 90% டீல் முடிஞ்ச ஒரு கதை தான். ஸோ ஸ்கார்லெட் ஜோஹான்சன் பேட்மேன் 2 இருக்க போறாங்க. கேட் வுமன் இல்ல ஸ்கார்லெட் ஜோஹான்சன் வந்திருக்காங்கன்னா பிளாக் விடோட அந்த காப்பியா பாசிபிளி இந்த கேட் வுமனை ரீப்ளேஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு நீங்க யோசிக்கிறது புரியுது. அப்படிலாம் கிடையாது. இந்த ஸ்கார்லெட் ஜோஹான்சன் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லி இன்சைடர் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம பேட்மேனோட ஒரு புது லவ் இன்ட்ரெஸ்ட்டாக வரது மட்டும் இல்லாமல் இவங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் ட்விஸ்ட்டுமே அடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இருப்பாங்களாம். ஸோ விச் மீன்ஸ் இந்த படத்தோட மிக முக்கியமான வில்லனா நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சனே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர்ஸை கேஸ்ட் பண்ணி சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆக்டர்ஸ்க்கான அந்த பொட்டன்ஷியல் வெளில எடுத்தே ஆகணும். ஸோ விச் மீன்ஸ் நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சன் பேட்மேன் 2 முக்கியமான வில்லனா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இதில் ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரிஜினலா இந்த ரோலை நம்ம எம்மா ஸ்டோனுக்கு தான் பேசியிருக்காங்க. எம்மா ஸ்டோன் இப்போதைக்கு பிஸியாக இருக்கான காரணத்தினால அந்த ரோலை தட்டி கழிக்க அதுதான் இப்போதைக்கு நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சன் கிட்ட வந்திருக்கான். அண்ட் ரொம்பவே போராடி தான் இந்த ரோலை ஆக்சுவலாக ஸ்கார்லெட் ஜோஹான்சன் வாங்கின மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ ஆசைப்பட்டு ஆக்சுவலாக ஸ்கார்லெட் ஜோஹான்சன் இந்த படத்துக்குள்ள வந்திருக்காங்க. ஏன்பா அப்படி என்ன பெரிய ரோல் அது? ஏதாவது பெரிய சம்பவத்தை பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ என்னன்னு தெரியல. பேட்மேனோட லவ் இன்ட்ரெஸ்டா வந்து வில்லனா மாற போறாங்க, அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. 1-2 பேர்னா டெடியூஸ் பண்ணலாம். லைக் இந்த முக்காவாசி ஃபீமேல் வில்லன்கள் ஆக்சுவலா பேட்மேனுக்கு லவ் இன்ட்ரெஸ்டா வந்து தான் வில்லன்களா மாறி இருக்காங்க. ஐ மீன் லைக் இந்த பேட்மேன் டார்க் நைட் ரிட்டர்ன்ஸ் நீங்க எடுத்து பாருங்க. டேலியாலுக்குள்ளே இந்த பக்கம் ப்ரூஸ் வேன் அண்ட் பேட்மேனுக்கு லவ் இன்ட்ரெஸ்டா வந்து அதுக்கப்புறம் தானே வில்லனா மாறுவாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்கார்லெட் ஜோஹான்சன் என்ன மேஜர் ரோல் ப்ளே பண்ண போறாங்கிறது ஒரு பெரிய ரூமரா சுத்திட்டு இருக்கு. நிறைய பேர் ஹார்லி குயின்னு சொல்றாங்க. வாய்ப்பே கிடையாது. இப்போதைக்கு பேட்ரிஸோட உலகத்தில் ஹார்லி குயின் வரதுக்கான சான்ஸே கிடையாது. எழுதி வச்சுக்காங்க. மேபி ஒரு டாக்டரா பிரசன்ட் பண்ணலாம். ஏன்னா ஆர்கம் டீஸ் பண்ண போறாங்க. 10வது வரைக்கும் ஜோக்கருமே இப்போதைக்கு ஜெயிலில் இருக்க அந்த சமயத்தில் அவன் சைக்காட்டிக்கா டீல் பண்றதுக்கு ஒரு டாக்டரா பாசிபிளி ஹார்லி குயின் உள்ள இருக்கலாமே தவிர்த்து அவங்கள மெயின் வில்லனா புஷ் பண்றதுக்கான வாய்ப்பே இப்போது கிடையாது. அதே மாதிரி பாய்சன் ஐவியாவும் கண்டிப்பாக ஸ்கார்லெட் ஜோஹான்சன் வர மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு ட்ரஸ்டபிள் இன்சைட் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாய்சன் ஐவி தான் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஆல்மோஸ்ட் ஸ்கார்லெட் ஜோஹான்சனுக்கு அந்த பாய்சன் ஐவி ரோல் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். ரொம்ப நாளாவே இது ஒரு ஃபேன் காஸ்டிங்ல இருந்த ஒரு விஷயம் தாங்க. பாய்சன் ஐவியா ஸ்கார்லெட் ஜோஹான்சன் வரணும்னு நானும் நினைச்சேன். பட் அதுக்கான வாய்ப்பும் இல்லை போலங்க. மேட்ரிக்ஸ் ரொம்பவே கிரவுண்டடா இந்த படத்தை வந்து கொண்டு போய் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அதனால பாய்சன் ஐவி வரதுக்கான வாய்ப்பும் கிடையாது. பாய்சன் ஐவி பேச்சு எடுக்காதீங்க. மிஸ்டர் ஃப்ரீஸ் ஆக்சுவலாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க நம்ம ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தோம். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டரில் ட்விஸ்ட் வரப்போகுது. மிஸ்டர் ஃப்ரீஸுக்கு பதிலாக மிஸ்ஸஸ் ஃப்ரீஸாக வர போகிறாங்க. ஹஸ்பண்ட் சேர்த்ததுக்கு பொண்டாட்டி பண்ணி வாங்க வந்திருக்கா. ஒரு ஜெண்டர் ஸ்வாப்புங்கிறது நடக்கும் போதும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு நேரத்தில் பேட்மேன் 2 அந்த பேச்சு எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்குமே இந்த ஃப்ரீஸ் தான் வில்லனா வர போகிறான்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த காரணத்தினால ஜெண்டர் ஸ்வாப் பண்ண ஸ்கார்லெட் ஜோஹான்சனை பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கும் போல தான் தோணுது. பண்ணுவாங்களாம் தெரில, பார்ப்போம். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி அதிகமாக பேசப்படக்கூடிய ஆல்மோஸ்ட் லைக் நம்பர் 1 ஃபேன் தியரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் யார் தெரியுமா? ஃபேண்டாசம். சின்ன வயசில் எல்லாருமே இந்த பேட்மேன் அனிமேட்டட் சீரிஸில் அந்த மாஸ்க் ஆஃப் ஃபேண்டாசம் படத்தை பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரியான ஒரு படம். இப்போதைக்கு அனிமேஷன் கொஞ்சம் கேவலமாக இருந்தாலும் அந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் வேனோட அந்த பாஸ்ட் ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் சொல்லி எல்லாத்தையுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணி பர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பேட்மேனோட அந்த எமோஷன் கூட சூப்பராகவே விளையாடிருப்பாங்க. அந்த கதையை தான் நம்ம மேட்ரிக்ஸ் ஆட் பண்ண ட்ரை பண்ண போறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் அந்த மாஸ்க் ஆஃப் ஃபேண்டாசமோட மெயின் ஃபேண்டாசமாக வந்து நம்ம ஆண்ட்ரியாவாக தான் இந்த பக்கம் ஸ்கார்லெட் ஜோஹான்சன் கேஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஃபேன் தியரி சொல்றாங்க. அஃபிஷியல் கிடையாது. பட் மேட்ரிக்ஸோட அந்த உலகத்தோட இந்த கதை பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா மேட்ரிக்ஸ் உலகத்தில் இப்போதைக்கு இந்த ஃபால்கோனி பென்குயின் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ், ஏகப்பட்ட கேங்ஸ்டர்ஸ் அந்த கரப்ஷனுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அந்த கரப்ஷனால பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் ஆண்ட்ரியா. அந்த மாஸ்க் ஆஃப் ஃபேண்டசம் படத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஆண்ட்ரியா அண்ட் அவருடைய அப்பா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு வெல்த்தியான ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. அவங்க தெரியாதனமா அந்த மாப்ஸ்டர்ஸ் அண்ட் கேங்ஸ்டர்ஸ் கூட லிங்க் ஆக அவங்க கடன் பட்டு வேற வழி இல்லாமல் காத்தம்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதில் ஆண்ட்ரியாவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கராக மாறதுக்கு முன்னாடி அவனை ஹையர் பண்ணி இந்த பக்கம் கொள்ள வைக்க எங்கள் அப்பாவை கொண்டவங்கள நான் பழி வாங்கியே தருவேன்னு சொல்லி ஆண்ட்ரியா கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து இப்போதைக்கு திரும்ப அந்த ஃபேண்டாசமாக வந்து பார்த்தீங்கன்னா காத்தமுக்கு ரிட்டர்ன் ஆகியிருப்பான். ஆல்ரெடி பேட்மேன் அந்த பயத்தை வச்சு இருக்க கேங்ஸ்டர்ஸை கண்ட்ரோலில் வச்சிருக்க விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த பேட்மேனோட பேரையே கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி அவருடைய அந்த லுக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டாசம் நிறைய கொலைகளை பண்ண பேட்மேன் அவருடைய பேரை கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபேண்டாசம் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதன் வகையில் அவருடைய இந்த எமோஷன்ஸுமே டீல் பண்ணுற மாதிரி கதை போயிருக்கும். பேட்மேனோட அந்த எமோஷனல் ஸ்டேட்டை நம்மகிட்ட அழகாக காமிக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான படமாக இருக்கும் மாஸ்க் ஆஃப் ஃபேண்டசம். அதில் ஆண்ட்ரியா அண்ட் ப்ரூஸ் வெயின் பேட்மேனாக மாறதுக்கு முன்னாடியே லவ் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. யூனிவர்சிட்டியில் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா லவ் இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பாங்க. ப்ரூஸ் வெயினுக்கே சில இடங்களில் ஆண்ட்ரியா இந்த வித்தைகளை கற்றுக் கொடுக்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ ப்ரூஸ் வெயின் ஆக்சுவலாக அவருடைய ஏர்லி ஸ்டேஜில் பேட்மேனாக மாறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த லவ் கொஞ்சம் ஓவராக போக நான் கிரைம் ஃபைட்டே பண்ண போகிறதில்ல, என் சொத்துல பார்த்து அந்த போலீஸுக்கு எழுதி வச்சிடறேன், அவங்க பார்த்துக்கிட்டோம், மற்றது எல்லாத்தையுமே நான் ஆண்ட்ரியா கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்மேன் கிரைம் ஃபைட்டிங்லேயே வெளிவர ட்ரை பண்ணியிருப்பாருங்க. அந்த படத்தில் நீங்கள் அதிகமாக பேட்மேனை பார்த்துருக்க மாட்டீங்க, ப்ரூஸ் வெயினை தான் பார்த்துருப்பீங்க. ப்ரூஸ் வெயினோட அந்த எமோஷனை தான் சூப்பராக ஹேண்டில் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஃபேண்டசம் தான் அந்த ஆண்ட்ரியாங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே டெக்னிக்கலாக அந்த பக்கம் நம்ம பேட்மேன் உடஞ்ச அழகே செஞ்சிருப்பாரு. அவங்க அப்பா கிட்டே போய் மன்னிப்புலாம் கேட்குற மாதிரிலாம் நிறைய கதைகள் போயிருக்கும். பேட்மேனோட அந்த ஸ்டோரியை எமோஷனல் ரோலர் கோஸ்டர் சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை அழகாகவே எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் பேட்மேன் 2 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். ஏன்னா இப்போதைக்கு பேட்மேன் அவருடைய ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்காரு. அவரை நம்ம ப்ரீவியஸ் பேட்மேன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் வெயினாக பார்த்துருக்க மாட்டோம், வெறும் பேட்மேனாக தான் பார்த்துருப்போம். ப்ரூஸ் வெயினுக்கான அந்த ஸ்க்ரீன் டைம் கம்மியாக இருக்க அந்த காரணத்தினால இந்த படத்தில் அந்த ப்ரூஸ் வெயினோட அந்த எமோஷனை ட்ரிகர் பண்ணுற மாதிரி அவருடைய பாஸ்ட் லவ் இன்ட்ரெஸ்டே வில்லனாக கொண்டு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம பேட்மேனை நிற்க வச்சு அந்த கேரக்டர் டெவலப் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இதில் நம்ம பேட்மேனை காட்டிலும் ப்ரூஸ் வெயினோட அந்த எமோஷனை சூப்பராக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இந்த ஃபேண்டசமாக ஆக்சுவலாக நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சனை இறக்குனாங்கன்னா அதுலேயுமே ஃபேண்டசம் வெர்சஸ் ஜோக்கருங்கிற மாதிரி கதை நகர்ந்து இருக்கும். அண்ட் போன படத்துலையுமே நம்ம ஜோக்கரை பார்த்துருப்போம், பேரி கீகன். அவர் இந்த பக்கம் நம்ம ஃபேண்டசமோட அப்பாவை கொண்டாரான்னு தெரியல, பட் ஸ்டில் அந்த ஜோக்கரை பற்றின பாஸ்ட் நம்மளுக்கு தெரியாமல் இருக்க அந்த சமயத்தில் ஆண்ட்ரியாவையே அகைன் வில்லனா இறக்கலாம். பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும் போல தோணுது. என்ன கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், அவ்வளோதான். மற்றபடி பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். போன படத்துக்கு கண்டினியூஷன் இல்லாமல் புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி ஆகிடும். அண்ட் ஆல்சோ பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எதுவுமே இல்லாமல் கதை நகர்த்த மாதிரி போயிடும். ஐ மீன் ஆல்ரெடி எல்லாருமே மாஸ்க் ஆஃப் ஃபேண்டசம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது இவதாண்டா அவன் அப்படிங்கிற ட்விஸ்ட் எதுவுமே உங்களுக்கு ஃபீல் ஆகாதுன்னு நாமளே யோசிக்கும் போது அவ்வளோ பெரிய டேரக்டர் மேட்ரி சுமார் பண்ண நினைக்கிறீங்களா? பார்ட் 1ஓட கண்டினியூஷன்லேருந்து ஒரு சின்ன த்ரெட்டை மட்டும் எடுத்து இந்த ஃபேண்டசம் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பில்ட் பண்ணலாம். ஃபேண்டசத்தையும் ஹஷ்ஷையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவாங்க தான் எனக்கு தோணுது. ஏன்னா போன படத்தில் ஹஷ் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் டீஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக தாமஸ் வெயின் அந்த கரப்ஷனை போக்குறதுக்காக இந்த சால்வட்டர் கூட ஒன்றா சேர்ந்து எட்வர்ட் எலியட்டை கொலை பண்ண மாதிரி ஒரு கதை போயிருக்கும். ஞாபகம் இருக்கா? எட்வர்ட் எலியட்டோட பையன் தான் டாமி எலியட். அவர் தான் ஹஷ்ஷா மாறுவார். அவர் பேட்மேனை இந்த அப்பாவை கொன்னதுக்காக பழி வாங்க வர மாதிரி கதை போகும் நான் நினைச்சேன். அதை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி எட்வர்ட் எலியட்டோட பொண்ணு ஆண்ட்ராய்ட் எலியட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி தாமஸ் வெயினால தான் எங்கள் அப்பா செத்தாரு, தாமஸ் வெயினோட அந்த பையன் ப்ரூஸ் வெயினை நான் பழி வாங்க போறேன்னு சொல்லி ஒரு டைரக்ட் கான்ஃப்ளிக்டே இந்த பக்கம் ப்ரூஸ் வெயின் வெர்சஸ் ஆண்ட்ரியாங்கிற மாதிரி உருவாக்கலாம். ஹஷ் அண்ட் அந்த ஃபேண்டசம் கேரக்டரை மிக்ஸ் பண்ணுவாங்க போல எனக்கு ஃபீல் ஆகுது. அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அது ரைட்டிங் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகும். ஏன்னா இந்த பக்கம் ப்ரூஸ் வெயின் தான் பேட்மேனுங்கிறதும் அந்த பக்கம் ஆண்ட்ரியா தான் ஹஷ் இல்லைனா அந்த ஃபேண்டசம்ங்கிற விஷயமும் 2 பேருக்குமே தெரியாது. அந்த ஐடென்டிட்டி தெரிய வர அந்த சமயத்தில் 2 பேரோட அந்த ரியாக்ஷனும் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி தான் இருக்க போது. ஒரிஜினல் ஐடென்டிட்டி வெர்சஸ் ஆல்டர்னேட் ஐடென்டிட்டிங்கிற மாதிரி கதை நகரலாம். ஐ மீன் நான் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக ஃபீல் ஆகும். அதை ரைட் பண்ணி ஜஸ்டிஃபைங்காக அந்த படத்தில் ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் மேட்ரிஸால் அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஐ மீன் இந்த பதையில தான் போகிறான்னு தெரில, பட் அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ ஸ்கார்லெட் ஜோஹான்சன் இப்போதைக்கு ஃபைனலாக பேட்மேன் 2 வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பண்ணப்பட்டிருக்காங்களாம். என்ன ரோலாக ப்ளே பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் இருந்துச்சுன்னா அதை மறக்க மேக்கில் காம் பண்ணுங்க. லவர் டு வில்லன் வெறும் அவ்வளோதான் ஹிண்டாக கொடுக்கப்பட்டிருக்க அந்த சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் அதை கீழே சொல்லிட்டு அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். ஓவர்டா.